காஞ்சிகேசன் பேசுகிறேன். ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து ஒரு 3 டிப்ஸ் கொடுக்க போகிறேன். ஏன்னா நான் படித்தது கேட்டது ஒன்று தான். இந்த நம்மளுக்கு இந்த காலில் வந்து ஆணி மாதிரி வரும் தெரியுங்களா, பார்த்துருக்கீங்களா? கால் பாதத்தில் விரலில் எங்கன்னா வரலாம். அது வந்துச்சுன்னா ஒரு மாதிரி ரப்பாக இருக்கும். அது தொடும்போது தெரிஞ்சிடும். அது மற்ற இடத்தோட இதாக இருக்கும். அது மேலே சின்ன கல் நடக்கும்போது கல் மெடிச்சிட்டோம்னா அங்கே அடிக்கிற ஷாக் தலையில் சரணம் இங்கே ஏறும், உடனே துடிச்சு போயிடும். அது மாதிரி இருக்கும். இல்லை சின்ன மண், அந்த சின்ன குழாங்கள் கல் மாதிரி இருக்குது, ஏதோ ஒன்று அதில் பட்டு நடக்கும்போதே நமக்கு உயிர் போகிற மாதிரி இருக்கும். அது எனக்கு கூட வந்துருக்குங்க. அப்போ வந்து ஆரம்ப ஸ்டேஜ். அப்போ நான் எக்மோரில் இருந்தேன். அங்கே லலிதா ஜுவல்லர்ஸ்னு இது மெடிக்கல்ஸ்னு ஒன்று இருந்தது. நம்ம இப்போலா ஹோட்டலில் பக்கத்துலேயே இருக்கும் லலிதா மெடிக்கல்ஸ். ஏன்னா மறக்க முடியாது நாள்லாம். அவர்கிட்ட போயிட்டு சொன்னேன், இது மாதிரி எனக்கு முடியல, நீங்கள் எப்படி உங்களுக்கு நல்ல செப்பல் தானே போகிறீங்க, எப்படி அது எப்படி வந்து தெரில, செப்பல் போட்டு கூட நடக்க முடியல, கொஞ்சம் வேகமாக போனால் அந்த செப்பல் போட்டாலே அந்த வலிக்குது அப்படின்னேன். அப்போது ஒரு டேப் மாதிரி கொடுத்தாங்க, இந்த பேண்டேட் மாதிரி, கார்னேஷன் கேப்னு அது பேர். அது வந்து நல்லா கால் எந்த இடத்துல ஆணி மாதிரி இருக்கோ அந்த இடத்த நல்லா டெட்டால் போட்டோ இல்லை சோப் போட்டோ நல்லா கழுவிட்டு, அதில் அந்த டேப் மாதிரி இருக்கும், அது நடுவில் ஒரு மெடிசன் மருந்தே வச்சுருக்கோம். அதை மட்டும் நைஸாக அப்படி எடுத்துகிட்டு அந்த மெடிசன் எடுத்து அந்த எங்கே ஆணியோ அதில் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு அப்படியே டேப் இழுத்து விட்டுணும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் 3 தான் வாங்கினேன். அப்போயே 350 விற்றாங்க, 350ன்னு. அது போட்டு அது சரியாக போச்சுங்க. ஆனால் இப்போது லேட்டஸ்ட்டாக இப்போ காஞ்சிபுரத்தில் மெடிக்கல் ஷாப்பில் நாட்டு மருந்து கடைன்னு வைங்களேன், அங்கே போயிட்டு ஃப்ரெண்டு தான் அப்படி பேசிட்டும்போது அவர் கடையில் லிஸ்ட் ஒன்று வச்சுருந்தார். இந்த தைலம் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு, பல்வலிக்கு, தலைவலிக்கு, உடம்பு வலிக்கு அப்படின்னு என்னென்னவோ தைலம்லாம் போட்டிருந்தாரு. அப்போ நான் கேட்டேன், இந்த கால் ஆணிக்கு ஏன்னா இருக்கா, அது மாதிரி கால் ஆணிக்கு தைலம் வேணாம் சார் அது. ஆனால் நான் சொல்லி நான் 2-3 பேர் நல்லா பலன் அடைஞ்சிருக்காங்க, எங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி நல்லா இருக்காங்க. என்னான்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை, மருதாணி இலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மருதாணி இலை எடுத்து நல்லா கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கணும், எடுத்து நல்லா கழுவிட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டு மிக்சியில் போட்டு வச்சுருந்தேன். அம்மியில் அரைங்க. அம்மியில் அரைக்க முடியலையா, ஏன்னா இப்போ அம்மிலாம் இப்போ அம்மினா என்னன்னு கேட்பாங்க, அது மாதிரி இது இல்லை, மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருங்க. மிக்சியை நல்லா கழுவிடுங்க, ஏன்னா இந்த கசப்பு தன்மை அதில் இருக்கும். அப்புறம் நாளைக்கு சட்னி அரைக்கும்போது பால்ட் ஆகிடும், அதையும் கழுவிடுங்க. இதை எடுத்துகிட்டு நல்லா குழச்சி எந்த இடத்துல ஆணி இருக்கோ அந்த இடத்த நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, சோப் போட்டு கழுவிட்டு துணியை போட்டு நல்லா துவைச்சிட்டு அந்த இடம் ட்ரையாக ஆன பிறகு இந்த மெடிசனை அதான் அந்த அரைச்ச மச்சான் அந்த இது எடுத்து அதில் வச்சு சின்ன பஞ்சு மாதிரி வச்சு ஒரு பேண்டேட் மாதிரி ஒரு சின்ன காட்டன் கிளாத்தில் போட்டு கட்டிடுங்க. நைட்டில் பண்ணுங்கண்ணே, இது மாதிரி 3 நாள் பண்ணால் போதும்னாரு. அவர் சொன்னார். எனக்கு 3 நாள் சரிப்பட்டு வருமானு, ஏன்னா சில பேர் நிறைய வச்சுருக்காங்க, நிறைய பேர் பார்த்துருக்கேன். நான் நடக்க முடியாமல் வீட்டுக்குள்ளே செருப்பு போட்டு பார்த்துருக்கேன். என்ன செருப்புனா, ஐயோ எனக்கு ஆணி எந்த இடத்துல எதுக்கும் தெரியாது, திடீர்னு என்ன பண்ணுறேன், என் உயிர் போட ஆகுவாங்க. அவங்களுக்கு தான் சொல்கிறேன், இது 3 நாள் இல்லைங்க, அது ஒரு 10 நாள் கூட சரியான கூட பெரிய சந்தோஷம். அதனால் இது பண்ணி பாருங்கள், நல்லா ஆகிடும்னு அவர் சொன்னார். அது ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன். ஏன்னா அவர் சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். 2-3 பேர் அவர் பேர்லாம் சொன்னார், வேணால் எங்களுக்கு கேட்டு. சரி, நம்பிக்கையான ஆள் தான், இதிலலாம் எண்ணத்துக்கு போய் சொல்ல போகிறாங்க, நல்லா இருக்குன்னு ட்ரை பண்ணுங்கள். சக்ஸஸ் ஆச்சுன்னா ஒரு சின்ன தேங்க்ஸ் உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. போதும். நீங்களும் 4 பேர் சொல்லுங்கள், காலாணிக்கு மருதாணி இலை போட்டால் சரியாயிடும். மருதாணி ப்ளஸ் மஞ்சள் தூள். ஓகே, அது ஒன்று ஆச்சுங்களா. இன்னொன்று, இப்போ ஸ்கூலில் குழந்தைங்களாம் பெரும்பாலும் ரன்னிங்கில் நம்ம கூட தான் ஷூ போட்டு வெளியே போகிறோம் வரோம். அந்த ஷூ கட்டினோடனே எப்போப்பட்ட ஆளும் ஒரு மாதிரி ஸ்மெல்லு சும்முன்னு தூக்கும், பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கே முடியாது. சாக்ஸ் சத்திக்கு உடனே துவைக்க போட்டுருவான். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஷூ ஆடுதுன்னா அந்த இது தெரியும். அந்த சாக்ஸ் கட்டு உள்ளே வந்தோன்னா காலே ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும், அந்த ஷூவும் இருக்கும். நம்ம கால் கழுவிடுவோம், சாக்ஸை துவைச்சிடும். ஷூ என்ன பண்ணோம், அதுக்கு என்ன பண்ணோன்னா சின்ன லெமன் எடுத்து கட் பண்ணி ஒரு ஆஃப் இந்த ஷூலையும் ஒரு ஆஃப் அந்த ஷூலையும் உள்ளுக்கு போட்டிங்கன்னா மறுநாளுக்கு அந்த ஸ்மெல் இருக்காதுங்க. அது சொன்னார். 2-3 பேர்கிட்ட நானும் கேட்டேன், நானும் செஞ்சு பார்த்தேன். ஒரு 3 நாளாக போய் வந்து போட்டேன். இப்போ ஷூ வந்து அந்த ஸ்மெல் இல்லை, நல்லாயிருக்கு. இது ஒன்று ஆச்சுங்களா. ஓகே. இன்னொன்று, இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் ஒன்று சொல்லியிருக்காங்க. நம்ம வண்டியில் போகிறோம், காரா ட்ராவல்ஸு இல்லை மகேந்திரா வண்டி, ஏதோ ஒரு வண்டியில் போகிறோம். எங்கேயோ போகும்போது
வழியில் டோல்கேட் வரும், டோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து சுங்க வரி அன்னுக்கு அங்கே வந்து பணம் கேட்பாங்க. இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்லிமெண்ட்டில், நம்ம வீட்டிலேருந்து 60 கிலோமீட்டருக்குள்ளே எந்த டோல் வந்தாலும் நம்ம பைசா கட்ட தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது பெரிய விஷயம் தான். அது பெரிய விஷயம் மீன்ஸ் நான் ஒரு 60 ரூபா நம்ம நினைப்போம் 60 ரூபா தானே கட்டுறதுக்கு. நான் சில பேர் டோலுக்கு பயந்துட்டே இருப்பேன் தெரியுமா, என்னடா போகும்போதும் 60 வரும்போதும் 60ன்னுவோம். அதனால் அந்த 60 கிலோமீட்டருக்கு டோல் ஃப்ரீன்றேன், அது பெரிய விஷயம். அதுக்கு என்ன தேவைன்னா உங்கள் ஆதார் கார்டு கண்டிப்பாக தேவை. இப்போ நான் காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்புறேன் வைங்களேன், சென்னைக்கு போகிறேன், இந்த சீப்பரம்பூர் தாண்டி ஒன்று வரும், சீப்பரம்பூர்கிட்ட வந்துடும் வைங்களேன். அப்போ நான் இந்த ஆதார் கார்டு காமிச்சேன்னா, ஓஹோ இவன் இங்கேருந்து வரான், காஞ்சிபுரத்துலேருந்து வராங்க, சரி விடு 60 கிலோமீட்டருக்குள்ளே தானே இருக்குது, டோல் ஃப்ரீ போகலாம். அதுக்கு மேலே போனீங்கன்னா, அதுக்கு மேலே நீங்கள் அதுக்கு மேலே எங்கன்னா வெளியே போனீங்கன்னா மகாலிபுரம் அப்படி போனால் அங்கே மறுக்கும். 60 கிலோமீட்டருக்குள்ளே உங்களுக்கு டோல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியாச்சு. இன்றைக்கி தான் அது அந்த நிதின் சொன்னார் பார்லிமெண்ட்டில். அது கொஞ்சம் ஷேர் பண்ணிப்போமே அப்படின்னா, வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி இன்றைக்கி ஆடி கிட்டிய எல்லாம் ஜாலியாக கோயிலுக்கு போய் வந்திருப்பீங்க. கூட்டத்தை மட்டும் போகாதீங்க, ஃப்ரீயாக வைங்க. பார்ப்போம் நாளைக்கு. ஓகே, பாய்.